குட் மார்னிங் கைஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கைஸ் காலையில் ஏஞ்சிட்டு உட்காந்தே இருந்தேன். அப்புறம் வந்து இப்போ வந்து சாப்பாடு வந்து தான் ஸோ வந்து இப்போ பூரி வாங்கியிருக்கோம் கைஸ். பூரி வந்து 50 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ பாருங்க பூரி வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து பூரியும் வந்து அந்த சென்னாவும் தந்துடுவாங்களாம் கைஸ். ஸோ இது எப்படி டேஸ்ட் இருக்குன்ட்டு வாங்க பார்க்கலாம் கைஸ். 2 பூரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே பாருங்க கைஸ் 1 2 3 4 5 பூரி கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்போ ஒரு பூரி வந்து 10 ரூபா போல். ஒரு பூரி 10 ரூபா வச்சா 5 பூரி 50 ரூபா. ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கிழங்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ் இந்த குழம்பு. ஸோ வாங்க இந்த பூரி அப்படியே பிரித்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம். अभी तो 22 तारीख तक पेपर है। 22 तारीख से पेपर है। अब तो वो समझो கல் மாதிரி இருக்குது கேஸ். காஞ்சி போயிடுச்சு கேஸ் பூரி. வந்து கல் மாதிரி இருக்குது. ரொம்ப ஹார்டாக இருக்குது சாப்பிட்றது. ரொம்ப ஹார்டாக இருக்குது. மற்றபடி ஓகேவா இருக்குது கைஸ். பூரி சாப்பிட்டு கை கழுவலான்னு வந்தேன் கைஸ். இந்த இடத்துல பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க கைஸ் எவ்வளோ பனிமூட்டம். அப்பா ஃபுல்லாகவே பனிமூட்டம் தான் கைஸ். பயங்கரமான பனி கைஸ். டைம் வந்து காலைல 10 கைஸ். அப்போவும் எவ்வளோ பனி இருக்குது பாருங்க கைஸ். இதனாலேயே ட்ரெயின் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ரொம்ப ஸ்பீடாக போகாமல் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இது பாருங்க அப்படியே எவ்வளோ பனிமூட்டம் ஃபுல்லாகவே. அப்போ இப்படி இருக்குதுன்னா இது ஃபோனில் வந்து எப்பவுமே பனி மழைலாம் கம்மியாக காட்டும். இதில் வந்து நேரில் வந்து ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. அப்போ இங்கே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்போ வந்து ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும். சுத்தமாக ரோடே தெரியாது இருக்குது. ட்ராக்கே தெரியாது அவங்களுக்குலாம். பாருங்க கைஸ் எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குன்ட்டு. கைஸ் இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ ஸ்லோவாக போகுது கைஸ். இல்லை ஸோ ஸ்டாப் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ பாருங்க கைஸ் இப்போ வந்து காலங்காத்தால் 9:10 ஆகுது. அப்போ நைட்லலாம் எவ்வளோ பனிமூட்டமாக இருந்திருக்கோம் இந்த இதுலாம். இப்போ வந்து எந்த ஊரில் இருக்குன்னு தெரியல கைஸ். இது வந்து இவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது. அப்போ அங்கேருந்து கிளம்பும் போதெல்லாம் இன்னும் வாயிலத்தெல்லாம் புகை வரல. வெளியே போய் நின்னா ஆனால் வந்து வாயிலத்து புகை வரும். ஆனால் வெளியில் நிற்கக்கூடாது. ஸோ வந்து இங்கேருந்து இருக்கோம். ஸோ கொஞ்சம் தூரமாக தான் கேஸ் இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லை ஸ்லோவாக தான் போகுது. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே போய்ட்டு உள்ளே போய்ட்டு திருப்பி நம்ம ரொட்டீன் போய் பார்த்து தூங்க வேண்டியதான் கைஸ். எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது. அங்கே இது தரைக்கிட்ட வரைக்குமே பனிமூட்டம் தெரியுது கேஸ். இங்கே ஃபுல்லாகவே இங்கே வரைக்குமே பனிமூட்டம் மேலேருந்து. அது தூரத்தில் என்னெல்லாம் இருக்குலாம் தெரியவே தெரியாது கைஸ். லன்ச் டைம் வந்துச்சு கைஸ். ஸோ வாங்க லன்ச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்க இதான் கைஸ் லன்ச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ். இது வந்து கீழே இருக்காங்களா கைஸ். ஸோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அவங்க ஆர்டர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து எவ்வளோன்னு கேட்டோம். அவங்களே சொன்னாங்க எக்ஸ்ட்ரா இருக்குது வேணுமான்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்டால் 120 ருபீஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே இங்கே ட்ரெயினில் வந்துருந்தாங்க. ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் கைஸ். நான் வந்து சாப்பிடும் போது நான் வந்து வீடியோ கேட்குதா கைஸ். இதனால தான் கைஸ் நான் வந்து சாப்பிடும் போது வீடியோ எடுக்கல. அதுவும் இல்லாமல் இந்த இடம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குல்ல. ஸோ இப்போ நான் வந்து சாப்பிடும் போது நான் வந்து ஏடாக்கூடமாக நான் வந்து வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் வந்து நான் வந்து ஓவராக இது பண்ணிவிடுவேன். அதனால் வந்து தட்டி விட்ருவேன். நான் தட்டி விட்டுன்னு வச்சுக்கோங்க கீழே ஃபுல்லாக கூட்டிடும். அப்புறம் எல்லாரும் மண்டபலையும் வந்துடும். பெட்டு அதெல்லாம் ஆகிடும். அதனால தான் கைஸ் நான் வந்து சாப்பிடும் போது எடுக்கல. எல்லாமே லைட்டாக இப்படி தூக்குனாலே வந்து அது கொட்டுற மாதிரி இருக்குது கேஸ். ஸோ அதனால தான் கேஸ் அப்போ நான் வீடியோ எடுக்கலாம். ஆனால் வந்து இது என்னென்னு சும்மா அப்படி கை காட்டியிருப்பேன். ஸோ என்னென்னா சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க கைஸ். சப்பாத்தி வந்து எவ்வளோ 6-5 சப்பாத்தி கிட்ட கொடுத்துருந்தாங்க கைஸ். அப்படியே கேட்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். 5 ஏன்னா நிறைய பேர் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்காங்க. அதனால தான் 5 சப்பாத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பன்னீர் குழம்பு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஒரு டால் குழம்பு ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு
தொட்டுக்க அந்த மாதிரி இது குழம்பு மாதிரி, அதுவும் குழம்பு மாதிரி இருந்தது, தொக்கு மாதிரி இல்லை குழம்பு மாதிரி இருந்தது. ஸோ அது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஊறுகாய் பேக்கெட், அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து வெள்ளரிக்காய் மாதிரி இல்லை கேஸ், ஒரு மாதிரி காஞ்சி போய் ஒரு மாதிரி இருந்தது கேஸ் அந்த வெள்ளரிக்காய். அதுக்கப்புறம் ஒரு உருண்டை ஒன்று கொடுத்துருந்தாங்க கேஸ். அந்த உருண்டை வந்து ஒரு ஸ்வீட்டு. ஸ்டார்டிங்கே அதான் எடுத்து நான் கடிச்சு சாப்பிட்டேனே ஏதோ அது மாதிரி ஆகிடுச்சு. அப்போ மொத்த சாப்பாடு இப்படி தான் இருக்குமோன்றதை நினச்சேன். பட் ஆனால் வந்து அந்த உருண்டை மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு கேஸ். ஸோ இது தான் சப்பாத்தி தான் வந்து 6 கிட்ட கொடுத்துருந்தாங்க, 5 கிட்ட கொடுத்துருந்தாங்க. சாப்பிடவே முடியல, அதனால் வந்து அண்ணா கொடுத்துட்டேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் சொன்னல கேஸ், அப்போ வந்து டக்குன்னு கட் பண்ணியிருப்பேன். இது வந்து கீழே இருக்கவங்க வந்து ஆர்டர் பண்ணாங்க, ஒரு ஹோட்டலில் கால் பண்ணி அந்த பேம்ப்ளெட் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்டேஷனில் நிற்கும் போது ஒரு பேம்ப்ளெட் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து இவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணாங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கேட்டுருந்தாங்க எல்லாருக்கிட்டையும் வேணுமான்ட்டு கேட்டிருக்கும் போது அதுக்கு அண்ணன் வந்து கேட்டு வாங்கினா அதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ் கைஸ். அதுக்கு முன்னாடியே இங்கே ஒருத்தவங்க ட்ரெயினில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வெஜ்ஜு இது வேணுமா, வெஜ்ஜு சாப்பாடு வேணுமான்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து மதியானம் டைம் ஆகிடுச்சு, சரி பசிக்குது அப்படின்னு அவன் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தான். சாப்பிட்லாமான்னு கேட்டிருந்தான். சரி ஓகே சார், எனக்கும் பசிச்சுது, சாப்பிட்லான்னு சொன்னேன். அந்த டைமில் வந்து அவங்க வந்தாங்களா, அப்போ வந்து ஆர்டர் பண்ண சொன்னேன். ஏன்டா அப்படின்னா பண்ணுடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணால் 150 ருபீஸு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்துடுச்சு இது பார்சல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறாங்க. கொடுக்கும்போது இவங்ககிட்டேருந்து எக்ஸ்ட்ரா இருந்ததா, சரி அது உனக்கு வாங்கி பார்ப்போமேட்டு அது வந்து 120 ருபீஸு. ரெண்டுமே வந்தக்கப்புறம் பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து ரெண்டுமே டோட்டலாக ஒரே மாதிரி இல்லை. ரெண்டுமே அதே குழம்பு, அதே சாப்பாடு, அதே மாதிரி தான். பட் ஆனால் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸு, கொஞ்சம் அந்த மாதிரி டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கலர் டிஃப்ரென்ஸ் இருந்தது, பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சது கலர் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்ட்டு. ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவன் வந்து அங்கே இருந்தான், நான் வந்து இங்கே இருந்தேன். ஸோ வந்து அந்த 120 ருபீஸ் சாப்பாடு நான் சாப்பிட்டேன், 150 ருபீஸ் சாப்பாடு அவங்க கொடுத்துட்டேன். ஆனால் கலர் ப்ரைஸ் நல்லா பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் சாப்பாடு தான் நல்லா இருந்தது. ஸோ 150 வந்து அவ்வளோ கம்மியாக இருந்தது. ஆனால் வந்து டேஸ்ட்டு போஸ் அந்த இப்போ நான் கேட்டேன் கேஸ் அண்ணா கிட்ட, 150 ருபீஸ் சாப்பாடும் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கேஸ். ஸோ ரெண்டுமே நல்லா தான் கேஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து இப்போ கூட ஆடியோ கேட்குதான்றது தெரியவே இல்லை எனக்கு வந்து. ஏன்னா வந்து இப்போது பக்கத்தில் இருக்கவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நான் அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் எல்லாருமே கதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு ஒரு இதுவாக இருக்குது, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் கேஸ். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, சும்மா உட்காந்துருக்க போகிறோம். யூடியூப்பில் வந்து ஒரு ரயில்வே கரெக்டாக வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கும் போது வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கும் போது வந்து டவர் கிடைக்க மாட்டேங்குது, நெட்டு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஷனில் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நல்லாவே நெட்டு கிடைக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பொங்கல், ஸோ வேட்டி கட்டி இதுவில் எடுத்தோம்ல மணாலியில். ஸோ அந்த போட்டு வச்சுருக்கேன் ஸ்டோரி, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து யூடியூப்லேயும் போஸ்ட் போட்டுவிட்டேன், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் காலையிலேயே சொல்லிட்டேன் கைஸ், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கைஸ். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி வந்து யூடியூப்பில் வந்து சில வீடியோஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே நிற்கும் போது அப்போ வந்து அதை டவுன்லோட் பண்ணோன்னே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அது இதுக்கப்புறம் போய்ட்டு அப்படியே கொஞ்சம் பார்க்க வேண்டியது தான். அவ்வளோதான் கேஸ். அதுக்கப்புறம் கேஸ் அந்த ஹெட்ஃபோன் வாங்கணும்ல கேஸ், ஏர்பாட்ஸு 400 ரூபா கொடுத்து டெல்லியில். அது வந்து சார்ஜ் வந்து அந்த ஹெட்ஃபோனில் வந்து 30% தான் சார்ஜ் இருக்குது. அந்த பாக்ஸில் வந்து க்ரீன் கலர் சார்ஜ் எரியுது. அது இப்போ போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போட்டால் வந்து சார்ஜ் ஏறணும்ல அது, ஆனால் ஏறவே மாட்டேங்குது கேஸ். அது ஏமாற்றிட்டான் போல கேஸ். அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது இல்லாமல் நம்மக்கிட்ட அவங்க கொடுத்த ஒயர் வந்து வேறு மாதிரி. இப்போ வந்து நம்ம நார்மல் சார்ஜரில் போட முடியல, வேறு டைப் அது இருக்குது. இங்கே ஒருத்தர் கீழே வந்து ஐஃபோன் சார்ஜர் வச்சுருக்காரு, அவர்கிட்ட கேட்டு போடலாம். பட் ஆனால் வந்து அது போட்டு அவருக்கு ஏதாவது ஒயர் ஏதாவது டூப்ளிகேட்டில், ஸோ அவருக்கு ஏதாவது அவர் வச்சுருக்கிறது ஒரிஜினல் ஏதாவது போட்டு ஷார்ட் ஹீட் ஆகிடுச்சுன்னா, ஸோ அதனால் வந்து அது போடல கேஸ். ஸோ இப்போ அது வந்து இப்போ இதுக்கப்புறம் வீட்டில் போய்ட்டு தான் அது போட்டு வாங்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு டூப்ளிகேட் ஏர்பாட்ஸ் ஒன்று இருக்குது வீட்டில். அது வந்து ஒரு பக்கம் கீழே போட்டு உடஞ்சதுனால தான் இப்போ வாங்கினது. அதில் வந்து வேறு ஒரு சார்ஜர் வாங்கணும். அப்போது அந்த சார்ஜருக்கு அதோட போட்டு பார்க்கணும் ஏறுதா என்ன ஏதுன்ட்டு. ஸோ
இல்லைன்னா 400 ரூபாய் லாஸு. ஸோ அதான் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே என்ன நடந்தது நான் வந்து அப்புறமா கல்றேன். இல்லை நைட் டின்னரில் தான் கைஸ் நம்ம மீட் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ். இப்போ தான் கைஸ் கொஞ்சம் வந்து வெயில் வந்திருக்கு. இவ்வளோ நேரம் வந்து பனியாக இருந்தது ஃபுல்லாக. இப்போ வந்து கொஞ்சம் வெயில் வந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாகவே எடுத்திருக்காங்க ட்ரெயினை. இது வரைக்கும் வந்து அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடு போயிருக்கு. என்ன ஏதுன்னு தெரியல. சரி ஓகே கைஸ், நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம்.